குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி பார்க்கலாம். த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கேரிட் அவுட் த நோட் இஷ்யூ அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கான பிற கடமைகளை ஆற்றியிருந்தது. In 1926, the Hilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance, J.M. Keynes and Sir Ernst Cable were its members, made recommendations to create a central bank. அது வந்து இம்பீரியல் ரிசர்வ் பேங்க்குக்கு முன்னாடி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது பண வெளியீடை செஞ்சுட்டு இருந்தாங்க. 1926ஆம் ஆண்டுலேருந்து ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணய மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம், ஜேஎம் கீன்ஸ் மற்றும் சர் ஆன்ஸ்ட் கேபிள், இவங்க 2 பேரும் அதில் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஒரு மைய வங்கியை உருவாக்குறதுக்கு பரிந்துரைச்சது அந்த கமிஷன். அதன் விளைவாக தான் வந்து மைய வங்கி இந்த ரிசர்வ் பேங்க் வந்து உருவாக்கப்பட்டது. பாருங்க, recommendation to create a central bank. As a result, the RBI Act 1934 was passed and RBI launched in operations from April 1, 1935. அந்த அவங்களோட பரிந்துரையில தான் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. பாருங்க, RBI Act in 1934 was passed and RBI launched in operation. செயல்பாட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1, 1935. Then RBI was established with the share capital of rupees 5 crore divided into shares of 100 each, fully paid up. அவங்க ஆரம்பித்தப்ப வந்து எவ்வளோ க்ரோர்ஸ் அதோட ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா 5 கோடி மூலதனம். அது வந்து 100 மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளால் உருவாக்கப்பட்டது. ஃபுல்லி பெய்ட் ஆஃப் ஷேர்ஸாக தான் அது அவங்க வந்து 5 கோடிக்கு மூலதனம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. தி என்டையர் ஷேர் கேபிட்டல் வாஸ் ஓன்டு பை ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த முதல் தொகை முழுவதுமே வந்து தனியார் பங்குதாரர்கள் வசம் இருந்தது. ஸோ இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வாஸ் இன் கல்கத்தா அண்ட் மூவ்டு டு மும்பை இன் 1937. அதே மாதிரி அதனோட தலைமை அலுவலகம் வந்து கொல்கத்தாவில் இருந்துச்சு. பின் அதுக்கப்புறம் 1937 மும்பைக்கு மாற்றப்பட்டது. ரிசர்வ் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா மும்பை. ஓகே, பாருங்க, ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ், அவங்களோட ரிப்போர்ட் அந்த கமிஷனில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆக்ட் 1948 அண்ட் டுக் ஓவர் ஆர்பிஐ ஆஃப்டர் பேயிங் அப்ராப்ரியேட் காம்பன்சேஷன் டு த ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா வந்து அது வரைக்கும் ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் அது இருந்திருக்கு, தனியார் வசம் தான் இருந்திருக்கு. சுதந்திரம் அடைந்த பிறகு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்கை பொது உரிமை மாற்றுதல் சட்டம் 1948 நிறைவேற்றியது. அப்போ கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மேலும் தனியார் பங்குதாரர்களுக்கு சரியான இழப்பீட்டு தொகையை வழங்கி ரிசர்வ் வங்கியை அரசுடைமையாக்கியது. அவங்க அந்த ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டு ஆர்பிஐ வந்து அவங்க நேஷனலைஸ்டு, அதாவது நாட்டுடைமையாக்கிட்டாங்க. From January 1, 1949, RBI started functioning as a government-owned central bank of India. எப்போ வந்து இது வந்து 1949 பாருங்க, சட்டம் சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து ரிசர்வ் வங்கி சட்டம் 1948 நிறைவேற்றி தனியார் பங்குதாரர்களுக்கு சரியான இழப்பீட்டு தொகையை வழங்கி ரிசர்வ் வங்கியை வந்து அரசுடைமையாக்கிட்டாங்க. தென் ஜனவரி 1, 1949 இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வருது. பாருங்க, ஃப்ரம் ஜான்வரி 1, 1949, RBI started functioning as a கவர்மெண்ட் ஓன்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருந்தது, ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அதில் அவ்வளோ ஃபுல்லி பெய்ட் ஆஃப் 5 crores ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வச்சுருந்தாங்க, பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டலாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் 1949 கவர்மெண்ட் ஓன்டு சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டுட்டு வருது. இட் ஹாஸ் 3 departments. த ஆர்பிஐ வாஸ் அ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பர்மா until 1947 and the Central Bank of Pakistan until June 1948. இதில் வந்து 3 டிபார்ட்மெண்ட், இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 3 துறைகள் மட்டுமே இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரைக்கும் பர்மாவிற்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து மைய வங்கியாக செயல்பட்டு இருக்குது.
பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆர்பிஐயோட எம்பளம் ஆஃப் ஆர்பிஐ ஆல்ரெடி நம்ம இதுலயே பிரிட்ஜ் கோர்ஸ்ல பார்க்குறப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தெரியுதா? பெங்கால் டைகர், பாம்பி, the Reserve Bank of India. புரியுதா? மேலே பாரதிய ரிசர்வ் பேங்க் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்னென்ன விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ, கட்டமைப்பு, இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப the head office of the RBI is situated in Mumbai. இதனோட தலைமையகம், இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கே இருக்கு? RBI is situated in, the head office of the RBI is situated in Mumbai. The central office has 33 departments in 2017. அதுக்கு முன்னாடி அது ஆரம்பிக்கிறப்ப 3 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இதில் 2017ஆம் ஆண்டு முதல் இந்திய மத்திய தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டதாக இருக்கு. It has 4 zonal offices in Mumbai, Delhi, Kolkata and Chennai. Metropolitan cities 4 cities-ல வந்து இதனோட 4 zonal offices இருக்கு. Then under local boards with the deputy governors as their heads. இதில் வந்து மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை அந்த 4 மண்டல அலுவலகங்கள் துணைநிலை ஆளுநரின் தலைமையில் செயல்படும் வட்டார வாரியங்களுக்கு கீழே இயங்கி வருது. இதில் வந்து 19 ரீஜனல் ஆஃபீஸஸ், அதாவது பிராந்திய அலுவலகங்கள் 19 பிராந்திய அலுவலகங்களும் 11 சப் ஆஃபீஸஸ் 11 துணை அலுவலகங்களும் ரிசர்வ் வங்கியின் கீழே செயல்படுது. ஆர்பிஐ இஸ் கவர்ன்டு பை அ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. யார் வந்து இதை கவர்ன் பண்றாங்க அப்படின்னா, governed by RBI is governed by a central board of directors. வந்து மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. The 21 member board is appointed by the government of India. இதில் வந்து 21 மெம்பர் இருப்பாங்க இந்த போர்டில். இந்த போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசால் நியமிக்கப்படுவாங்க 21 உறுப்பினர்கள். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, 1 governor and 4 deputy governors appointed for a period of 4 years. அதில் வந்து ஒரு கவர்னர் இருப்பார், அவருக்கு கீழே மற்றும் 4 துணைநிலை ஆளுநர்கள், அதாவது டெபுட்டி கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 4 years, 4 ஆண்டுகளுக்கும் பதவி வகிக்கும் வகையில் நியமிக்கப்படுவார்கள். இப்போ பாருங்க, 1 governor, 4 deputy governors, then 10 directors from various fields, பல்வேறு துறைகளை சார்ந்த 10 இயக்குநர்கள், 2 government officials, 2 அரசு அதிகாரிகள், 4 directors, 1 each from local boards, 4 இயக்குநர்கள் வட்டார வாரியங்களிலிருந்து ஒவ்வொருத்தர். சரியா? 4 டைரக்டர்ஸ். அப்போ மொத்தம் 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க 21ம் வந்து யாரால் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னா, அரசால் நியமிக்கப்படுபவர்கள். சரியா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. பாருங்க, ஆர்பிஐ கவர்ன்ட், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. த ஆர்பிஐ இஸ் கவர்ன்டு பை எ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். மத்திய இயக்குநர்கள் வாரியம். ஓகேயா? இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 21 மெம்பர் இருப்பாங்க. அந்த 21 பேரையும் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசால் நியமிக்கப்படுவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 4 years. ஓகே, தென் 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், பல்வேறு துறைகளை சார்ந்த 10 இயக்குநர்கள், 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், 2 அரசு அதிகாரிகள், தென் 4 டைரக்டர்ஸ், 1 ஈச் ஃப்ரம் லோக்கல் போர்ட்ஸ், அதே மாதிரி 4 இயக்குநர்கள் வட்டார வாரியங்களிலிருந்து ஒவ்வொருவர். சரியா? இது மாதிரி 21 மெம்பர்ஸ். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேன் பி குரூப்டு அண்டர் 3 ஹெட்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் வந்து 3 தலைப்புகளில் தொகுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், பார்த்தீங்கன்னா தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். தென் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பாரம்பரிய பணிகள். தென் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், மேம்பாட்டு பணிகள் அப்படின்னு 3 தலைப்புகளில் வந்து நம்ம இதை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
leadership and supervisory functions. And India being the fastest growing economy in the world, தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப India is expected to play a major role in the world affairs by many countries. இந்த உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்ந்து உலகின் பல நிகழ்வுகளில் இந்தியா முக்கிய பங்காற்றிட வேணும் பல நாடுகள் வந்து எதிர்பார்க்குது. ஏன்னா வேகமாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடு, வளர்ந்து வருகிடக்கூடிய நாடு. அதனால பல துறைகளில் இந்தியா முக்கிய பங்காற்றணும் அப்படின்னு பல நாடுகள் எதிர்பார்க்குறாங்க. ஆர்பிஐ பீயிங் த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் இந்தியா ஹாஸ் டு பி பார்ட் ஆஃப் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவின் தலைமை வங்கியாகவும் உலக நிறுவனங்களின் ஒரு பகுதியாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு. இது வந்து இட் ஹாஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் த குவாலிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா to the level of banks in developed countries. வளர்ந்த நாடுகளில் இருக்கிற வங்கிகளின் தரத்திற்கு ஏற்ப இந்திய வங்கிகளின் தரம் மற்றும் அளவை உயர்த்தும் பணிகளை செய்து நம்ம ரிசர்வ் பேங்க் such functions get prominence in current scenario. அந்த செயல்பாடுகள் தான் தற்போதைய சூழ்நிலையில் முக்கியத்துவம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்கு தான் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியது மைய வங்கி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்கோட பணிகள் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உலக நிதி நிறுவனங்களின் இந்தியாவின் பிரதிநிதி. இன் ஆர்டர் டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்மனி வித் இன்டர்நேஷனல் பேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ், த ஆர்பிஐ இஸ் அசோசியேட்டட் வித் பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன்ஸ் சின்ஸ் 1997. சர்வதேச வங்கியல் தரநிலைகளுக்கு இணங்க நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்கிறதுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வங்கியல் தீர்வு பேசல் சுவிட்சர்லாந்து அந்த குழுவுடன் 1997 முதல் இணைந்து செயல்பட்டு வருது. ஆர்பிஐ ரெப்ரசன்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD, World Bank and International Monetary Fund IMF, in which India is member since December 27, 1945. இது வந்து 1997 இணைந்து செயல்பட்டு வருது ரிசர்வ் பேங்க். பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி IBRD மற்றும் பன்னாட்டு நாணய நிதி IMF டிசம்பர் 27, 1945 இந்திய அரசின் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருந்துட்டு இருக்கு. தென் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், இந்திய வங்கிகளின் கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். The board guidelines for all banking operations in the country are formulated by the RBI. நாட்டில் அனைத்து வங்கிகளையும் ஒழுங்குபடுத்த விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வகுத்து வழங்கி வருது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலேட்டட் RBI. The RBI has power to issue licenses, control and supervise commercial banks under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949 ஆகியவற்றின் கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், லைசன்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, தென் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. இட் கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கால்ஸ் ஃபார் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெம். எந்த வணிக வங்கியும் ஆய்வு செய்யறதுக்கும் வங்கிகளிடமிருந்து தேவையான தகவல்களை கேட்டு பெறவும் அதிகாரம் இருக்கு ரிசர்வ் வங்கிக்கு. தென் மானிட்டரி அத்தாரிட்டி, பணவியல் உச்சநிலை அதிகாரி. The RBI formulates, implements and monitors the monetary policy of the country in order to maintain price stability, controlling inflationary trends and economic growth. விலைவாசி நிலைத்தன்மையையும் பணவீக்க போக்குகளையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் நாட்டின் பணவியல் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கிறது. இது வந்து ஒரு விலை பொருள்களோட விலை ஏறக்கூடாது, பணத்தின் மதிப்பு குறையக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப ரிசர்வ் வங்கி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். Then it provides advice to the government concerning agricultural finance resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit and international finance. அதே மாதிரி இது வந்து விவசாய நிதிகளை வழங்குதல், திட்டங்களை அமல்படுத்துவதற்கான ஆதாரங்களை திரட்டுதல், வங்கி கடன் மற்றும் சர்வதேச நிதி சம்பந்தமான சட்டங்களை ஏற்றுதல் பற்றிய ஆலோசனைகளை அரசுக்கு வழங்குது.
தென் க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பாராமீட்டர்ஸ், பொருளாதார அளவுருக்களை கூர்ந்து கண்காணித்தல். Broad economic parameters such as employment level, price levels, and production levels, trade cycles, foreign investment flows, balance of payments, financial markets, etc. are closely monitored by RBI in order to achieve economic stability and growth. பொருளாதாரத்தில் பரந்த அளவுருக்களாக வேலைவாய்ப்பு நிலைமை, விலைவாசி மற்றும் உற்பத்தி அளவு, வர்த்தக சுழற்சி, அயல் நாடுகளின் முதலீடு, உள்ளீடுகள் மற்றும் செலுத்துதல் சமநிலை போன்றவைகள் இந்திய ரிசர்வ் வங்கி கூர்ந்து கண்காணித்து பொருளாதார உறுதித்தன்மை மற்றும் வளர்ச்சியை அடைவதற்காக உதவுகிறது. இது என்னன்னா, the Board of Financial Supervision of the RBI meets at least once in a month to closely monitor all these current developments in the country. அந்த குழு வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி மேற்பார்வை வல்லுநர் குழு வந்து குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கூடி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கவனமாக கண்காணித்து முடிவெடுக்கிறது. எதனால பொருளாதாரம் கம்மியாகுதா, அதிகமாகுதா, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குழு கூடி முடிவெடுக்கிறாங்க. தென் promptly responding to new challenges, புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. Whenever challenges arose before Indian banking system, RBI promptly attend them by issuing master circulars and by organizing committees to analyze, review and strengthen Indian banking. இந்திய வங்கி அமைப்புக்கு எதிராக எப்போதெல்லாம் புதிய சவால்கள் எழுந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக ஒரு குழுவினை ஏற்படுத்தி ஆய்வு செஞ்சு மற்றும் தலைமை சுற்றறிக்கையை வெளியிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு இந்திய வங்கிகளை வலுப்படுத்துகிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதுக்கு RBI ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. A wealth of information can be found in every master circular or committee report. Example, Gopalakrishnan Committee on Information Security, Electronic Banking, April 2010. இந்திய வங்கி அது வந்து ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கைகள் மற்றும் வல்லுநர் குழு அறிக்கைகளில் வளம் சேர்க்கும் பல தகவல்கள் இருக்கும். அவங்க ரிப்போர்ட்ல வந்து அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கோபாலகிருஷ்ணன் குழு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி ஏப்ரல் 2010 எலக்ட்ரானிக் பேங்கிங் கொண்டு வந்தது வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அதை பாதுகாப்பு, ஒரு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி மூலமா இப்போ எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து 2010 இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, இது வரைக்கும் போதும். நாளைக்கு நம்ம மீதி 2 ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.